கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நமக்கு இருளில் இருந்து பிரகாசிக்கப்படுகிற தேவன் மிக 6வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்கப்படுகிற தேவன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இறைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதி ஞாயிறங்களில் சிறந்தோர், பாதி ஞாயிறங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஒற்றொன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஒற்றொன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதி ஞாயிறங்களில் சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நிறமே. மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நிறமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதி ஞாயிறங்களில் சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி, யான அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி, யான அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதி ஞாயிறங்களில் சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கோட்டையின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கோட்டையின் மனநாளிலே. மனவாளியே வா என்பாரே, பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. மனவாளியே வா என்பாரே, நாமும் பறந்திடுவோம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட். ஜான் ஜவராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், இதுதான் செய்தி. இந்த இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன்கிறதுக்கு மனிதர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 4வது அதிகாரம் 20 இது மனிதர்களால் செய்யக்கூடிய காரியம். இருளை வெளிச்சமாக்குறது, வெளிச்சத்தை இருளாக்குறது. 5:20 அவங்களால் என்ன செய்ய முடியுமா? வெளிச்சத்தை இருளாமாக்க முடியும், இருளை வெளிச்சமாக்க முடியும். இது அவர்களால் முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தேவனால் என்ன கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது. 2 கொரிந்தியர் 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யும். அவருடைய ஸ்பெஷல் வல்லமை என்னன்னா, மாற்றுறது கிடையாது. எந்த இருள் இருக்கோ அந்த இருள இருந்து அந்த வெளிச்சத்தை கொண்டு. சரி, இதான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு இருளில் ஒரு 7 படிகளை நம்ம பார்க்கப்படும். தானியேல நம்ம பார்க்கிறோம், அக்னி சூளைய 7 மடங்கு ஹீட்டை கூட்டினாங்க. ஏன் 7 மடங்கு ஹீட்டை கூட்டுறாங்கன்னா, கன்ஃபார்ம்டா உள்ள போட்டாங்க சாகும். 7 படிகள் ஸ்டெப். இப்ப இருள் நமக்கு இந்த இருள், எந்த இருளில் இருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறாரோ அந்த இருளுடைய 7 படிகளை நம்ம பார்க்க போறோம். சரி, இது எங்க இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டா, யாத்ராகமம்
முதலாவது அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். எகிப்துக்கு யோசேப்பு போறார். கோசேன்ங்கிற தேசத்துல அவருடைய சகோதரர்லாம் குடியிருக்கிறாங்க. அதுல ஒரு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இருளுக்கு முதல் ஸ்டெப் ஏன் இருள் வந்தது? எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. யோசேப்பின் மூலம் தான் இந்த தேசமே காக்கப்பட்டுச்சு. யோசேப்புக்கு ராஜாவுடைய நெக்ஸ்ட் பொசிஷனை பார்வன் கொடுத்துட்டாரு. இப்ப ஏன் இருள் வந்துச்சு? இருள் வந்ததுடைய காரணம் நம்பர் 1, குறிப்பு நம்பர் 1 அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 1வது அதிகாரம் 8வது வசனம். யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யாருமே எகிப்து மக்கள் கிடையாது, இஸ்ரேல் மக்கள் ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. இப்ப நீங்க யாத்தையாவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆல் வெல். அந்த ஆல் வெல்னு அவங்க சொன்னாலும் அவங்க வீட்டில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை அவங்க வச்சுக்கிட்டு ஆல் வெல். ஆனா இங்க அப்படி கிடையாது. கோசேன் செழிப்பான தேசம். இவங்க தொழில் ஆடு மேய்க்கிறது, நல்லா ஜாலியா மேய்ச்சிக்கிட்டு நல்லா இருக்காங்க. இவங்க ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு இருள் வரும் அப்படின்னு சொல்லி. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பைபிள் தான் கப்பல்ல போயிட்டு இருக்காரு. எங்க போயிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா முன்னாடி நிக்கணும். பவுல் போயிட்டு இருக்காரு. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு மெல்லிய காற்று அடிச்சுட்டு இருக்கு. எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. இப்ப இவங்க நினைக்கவே இல்லை ஒரு யூரோகோலியான் ஒரு புயல் வரும்னு சொல்லி. அந்த புயல் வரும் அவங்க எதிர்பார்க்கல. அதுபோல இந்த மக்களும் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. யோசேப்பை அறியாத புதிய ராஜா. அறியாதங்கிறது நாலேஜ். இன்னைக்கு எனக்கு என் ஆண்டவரை குறித்து தெரியும். ஐ நோ ஹிம். அவர் எப்படி சந்தோஷப்படுத்தணும், என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாடலை ஆண்டவர் கொடுக்கிறார். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம். முகம் சூரியனை போல் பிரகாசம். ஒரே சந்தோஷம். நம்ம பாட்டுக்கு இருள் பாட சொல்ல போறோம். இந்த இருளை நீக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை வச்சு இந்த செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். சந்தோஷம். இது எப்ப முடியும்னா ஆண்டவரை அறியும் போது நடக்கும். சரி, இதுதான் காரணம். இப்ப இவங்களுடைய வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 47வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. முதல் வசனம். ஆதியாகமம் 47:1. யோசேப்பு பார்வோனிடத்துல போய், என் தகப்பனும் என் சகோதரனும் தங்கள் ஆடு மாடுகளை தங்கள் உண்டான எல்லாவற்றையும் கூட கானான் தேசத்தில் வந்திருக்கார்கள். இப்பொழுது கோசே நாட்டில் இருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராசனம், எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. அருமையான வார்த்தை. இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்க முடியாது, அப்படி இருக்கு. ஆனா எகிப்து ஃபுல்லா இருக்கியா, நீ சாய்ஸ் வாங்கிது யோசேப்பு அப்படின்னு. இந்த ராஜா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வோன் இல்லைன்னா, ஆனா யோசேப்பை அறிந்த ராஜா. அவர் சொல்ற வார்த்தை. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களில் திறமையுள்ளவர்கள் உண்டு என்று உனக்கு தெரிந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்க தலைவனாக. நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இங்க கேட்டது இடம், ஆனா ஒரு போஸ்ட் கொடுக்கிறார், தலைவன் ஆகிட்டார். பார்வோன்ட்டு இருக்கிற ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறது இவங்க தான் பெஸ்ட் பீப்புள். ஆப்ஷன் கொடுத்தார். இதுதான் ஹெட் போஸ்டிங் கொடுத்தார். இது முதல் குறிப்பாக நம்ம பார்க்கிறோம். இருள் தோன்றினுடைய காரணம். இருள் தோன்ற யாருன்னா ஒரு காரணம். இரண்டாவது, இருள் தோன்றனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இருளாக மாற்றுறது சாத்தா முயற்சி செய்கிறான். அதான் இருளுடைய இரண்டாவது படி. அதற்கு காரணம் என்ன? முதலாவது அதிகாரம் யாத்ராகம் 7வது வசனம். 1:7. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலிகி ஏராளமாய் பெருகி இருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது.
சாத்தானுக்கு எது பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது சாத்தானுக்கு பிடிக்காது. பாருங்க என்ன ஒரு அருமையாக இந்த வசனம் கிளியரா சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளில் இருக்கிற மக்கள் யாரை பார்த்தா பொறாமையா இருக்குன்னா பலிகி பெறுகிறது. அப்ப இது ஆண்டுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பலிகி பெறுகிறது, இது ஆண்டுடைய திட்டம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28:1-28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலிகி பெருகி பூமியை நிரப்பி. பலிகி பெருகி பூமியை நிரப்ப, இது ஆண்டவருடைய திட்டம். ஆனா எப்ப நம்ம பலிகி பெருகிறோமோ சாத்தானுக்கு பிடிக்காம அத பாயிண்டா வச்சு இருள கொண்டப்படும். இருளுடைய அடுத்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப பலிகி பெருகிறது 2 வகையான நம்ம பார்க்கலாம். ஒன்னு நோவாவுடைய காலத்துக்கு முன்னாடி நடந்தது. நோவாவுடைய காலத்துக்கு பிறகும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எடுக்கவே இல்லை. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1 வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனை ஆசீர்வதித்து. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி என்ன வரணும்? நீங்கள் பலிகி பெருகி பூமியை நிரப்புங்க. இது சாத்தான பிடிக்காது. இது சாத்தான பிடிக்காதனால அவன் இந்த காரணமா வச்சுக்கிட்டு இருள் வந்ததுக்கு காரணம் யோசேப்பு அறியாத ராஜா. மோட்டிவ் மோட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மோட்டிவ் இதான் மோட்டிவ் அவனுக்கு பிடிக்காது. அதனால என்ன செய்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இருளை கொண்டு வர முயற்சி செய்யலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது இருள் வந்த அடுத்த ஸ்டெப் 1, 2, 3. 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது அதிகாரம் யாத்திராகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். பயம். யாருக்கு பயம்? சாத்தானுக்கு பயம். பாப்பமா, அவன் தன் ஜனங்களை நோக்கி, யோசேப்பை அறியாத ராஜா பேசுறார். இஸ்ரேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மளும் ஏராளமானும் பலத்தவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நமக்கு விரோதமாக வந்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு. யுத்தம் வந்து எங்களை கொண்டு போடுவானுங்க, போயிடக்கூடாது. இதாங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்க, சரியா? அந்த இடத்துல உங்களால பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நீங்க போறேன்னாலும் போக விட மாட்டாங்க. ஆனா சேட்டை பண்ணீங்கன்னா தூக்கிட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, என்னுடைய ஒரு ரிலேஷன், ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருந்தாரு. பெரிய ஃபேக்டரி, இப்படி ஒரு ஃபேக்டரி பார்க்க முடியாது. சிவகாசி பக்கத்தில் வச்சிருக்காரு. இப்போ இருக்கு. அந்த ஃபேக்டரியில் இந்த பொண்ணு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், இந்த பொண்ணை நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிடணும். இவ கரெக்டாக 1.5 மாசத்துல, 2 மாசம் கூட ஆகலை, 2வது சம்பளம் வாங்கலை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை டேக் ஓவர் பண்ணிட்டான். அவள் டெஸ்க் ஜாபெல்லாம் ஒரு செகண்டில் கற்றுக்கிட்டான். ரைட். அப்புறம் பக்கத்தில் உள்ள டெஸ்கில் போய் அவங்க வேலைக்கு கற்றுக்கிட்டான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 1.5 மாசத்துல நிறைய சேஞ்சஸ் குற ஆரம்பிச்சிட்டான். ஓனர் ஆச்சரியப்பட்டார். ஓனர் மகனும், அதாவது இந்த பொண்ணு சார்ந்த, நான் சொல்றேன் 2 மாசம் கூட ஆகலை, அதுக்குள்ள ஒரு தீபாவளி வந்துச்சு. தீபாவளிக்கு இந்த பொண்ணுக்கு பட்டுச்ச நிறைய ஸ்வீட்ஸ், கிராக்கர்ஸ், 1 மாசம் சம்பளத்தை 2 பேரும் அவங்க வீட்டில் போய் கொடுத்தாங்க. ஏமா, இவ்வளவு திறமையான பொண்ணை நாங்க பார்த்ததில்லை, என்ன அறிவா இருக்க, எங்க ஃபேக்டரியே நீ அழகா மாத்திட்டேமாட்டு. இது 6 மாசம் தான் தாங்குச்சு. 6 மாசத்துல துரத்தி விட்டாங்க. என்ன நடந்தது எங்கிட்ட எனக்கு தெரியாது. ஏன் துரத்தாங்க நான் கேட்கல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பிரச்சனை. ரொம்ப பிரெயின் இருந்தா குறுக்கூட என்னமோ பண்ணியிருக்கா, துரத்தி விட்டாங்க. அததான் இங்க நடக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யுத்தம் வருது, நம்முடைய பகைஞர்களோடு கூடி அங்க கட்சி மாறிடுவாங்க. கட்சி மாதிரி அங்க ஜம்ப் அடிச்சிருவாங்க. அந்த பயம் சாத்தான் போடுறான். அந்த பயத்தினால என்ன நடக்குது அப்படின்னா, அது இருளாக மாறுது. சரி, இந்த ராஜாக்களுக்கு எப்படி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே ஒரு ராஜாக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சு. மத்தி
2வது அதிகாரம் 3வது வசனம். 2:3. ஏரோது ராஜா அதை கேட்டதும் அவனும் அவனோடு கூட எருசலேமில் அனைவரும் கலங்கினார்கள். யூதருக்கு ராஜா பிறந்தவர் எங்க பிறந்துட்டாரு எங்களுக்கு தெரியும், எங்க இருக்காரு சொல்லியா எங்களுக்கு. அப்ப ராஜாக்களுக்கு பிரச்சனைனா இருள் அவங்கள மூடிடும். ஆனா 2வது அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க, அவன் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பில் காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையும் தாயை கொண்டு போய் செய்து நான் சொல்லுற இடத்துக்கு போயிருங்க. ஆனா இந்த ராஜாவை ஆண்டவர் காலி பண்ணிடுறாரு. காலி பண்ணி திரும்ப கொண்டு வந்துடுறாரு. அது என்னன்னு பாப்போமா? 15வது வசனம் பாருங்க. ஏரோது மரண பரியந்தம் ஆண்டவர் ராஜாக்கு பயத்தை உண்டு பண்ணிட்டு ராஜாவையும் காலி பண்ணிடுறார். சரி, இது 3வது குறிப்பா நம்ம காசு பண்ணி 4வதாக ஒரு குறிப்பை பார்க்க போகிறோம். அது பயம். அடுத்த ஸ்டெப்புக்கு அனுப்பினா 4வது பயம் திட்டத்தை கொண்டு வருது. அப்ப இருள் 1 2 3 4 ஒரு திட்டத்தை கொண்டு வரும். பிளான். முதல் அதிகாரம் 11வது வசனம். அப்படியே அவருடைய சுமை சுமக்கும் வேலைகளை ஒடுக்கும்படிக்கு. சுமை சுமக்கும் வேலைகளை ஒடுக்கும்படிக்கு. அப்ப இருள் என்ன செய்யுதுன்னா ஒடுக்குது. ஆண்டவர் பலுகி பெருக செய்தாரு, ஆனா ஒடுக்குது. ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரர்களை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்கு பித்தோம் ராமேஸ் என்னும் பண்டசாலையிலே பட்டணங்களை கட்டினார்கள். சரி, ஆண்டவர் இந்த சாபத்துல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் காட்டுறேன். சாபத்துல என்ன வரும்? பழுகி பிரிக வச்ச ஆண்டவர் பாவம் உள்ள வந்தோம்னா ஒரு வேர்வையாக மாறுது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனம். உனக்கு விளக்கின புசித்தபடினால பூமியின் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். வேர்வை ஆகாரம். வேர்வை 19வது வசனம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க வாழும்பொழுது உங்களுக்கு வேதனை இருக்கக்கூடாது. அந்த வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு சாபம் வரக்கூடாது. சரி, 3 ஸ்டெப் உங்களுக்கு காட்டிட்டேன். 4வது ஸ்டெப் அது என்னன்னா பண்டகசாலை. இது ஒரு காப்பி. பண்டகசாலைங்கிறது காப்பிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு பண்டகசாலை கட்டினார். காரணம் அது ஆண்டவருடைய திட்டம், காட்ஸ் பிளான். அந்த திட்டத்தின்படி பண்டகசாலை கட்டினாரு. விளைச்சல் அதிகமா இருந்துச்சு, சேர்த்தார். ஆனா யோசேப்பை அறியாத ஒரு ராஜா பண்டகசாலையை கட்டி அதுக்குள்ள என்ன இருந்திருக்குள்ள எனக்கு தெரியாது. ஆனா நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பலிக்கு பெருகக்கூடாது, இவங்க வாழ்க்கையை கசப்பா மாத்தணும். இதுதான் ஆண்டுடைய இந்த ராஜாவுடைய திட்டம். ரைட். இப்ப 4 தலைப்புகள் காட்டுட்டு இருள். திரும்ப லேட்டா நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்காக சொல்றேன். தானியேல் அந்த ஒரு அக்னி சூளையில போடுறதுக்கு முன்னாடி அது 7 மடங்கு ஹீட்டை கூட்டாங்க. அதுபோல சாத்தான் இருளை உண்டாக்குறான். அந்த இருளை 7 மடங்கு ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்ப 4 குறிப்புகள் நான் சொல்லிட்டேன், நீங்க பிறகு உட்கார்ந்து வாசிக்கணும். 5வது, அந்த இருளுக்குள் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது எரிச்சல். 1:12. 5வது எரிச்சல். அந்த திட்டம் தன்னுடைய ஃபவுண்டேஷன் எரிச்சல். 1:12. ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு பெருகினார்கள். அதை குறித்து இஸ்ரேல் புத்திரர் எரிச்சல் அடைந்தார்கள். எரிச்சல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பேட் ஹார்ட். நல்ல புத்தி, கெட்ட புத்தி, 2 புத்தி இருக்கு. நல்ல புத்தி என்னன்னா, இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கார், உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். மற்றவர்கள் வளர்றாங்க, நம்ம சந்தோஷப்படுறோம். ஆண்டவரோட ஆசீர்வதிச்சிருக்கிறோம்.
கையின் பிரயாசம், அந்த ஆசீர்வாதங்கிற ஒரு நல்ல இருதயம் இல்லைன்னா இந்த ஒரு எரிச்சல் வந்து, இந்த எரிச்சல் என்னதான் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த எரிச்சல் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயின் மிகவும் எரிச்சல் உண்டாக்கி, எரிச்சல் பார்த்தீங்களா, இங்கதான் எரிச்சல் இருக்கு. இப்ப ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அக்செப்ட் பண்ணிட்டார். எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறார் நான் நினைக்கிறேன்னா, வானத்துல இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அவன் கொடுத்ததை அப்படி சாப்பிட்டு போயிடுச்சு. இது வச்ச மாதிரிக்கே இருக்குது. அதனால ஒரு இருதயத்துல வர்ற கோபத்தை ஆண்டவர் காட்டுறார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் அவன் ஆசை உன்னை பற்றும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இதுதான் எரிச்சல். அந்த எரிச்சல் வரும்போது நம்ம என்ன செய்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லணும். சரி, அந்த எரிச்சல் அடுத்து எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினான். எரிச்சல் இருந்து அடுத்த ஸ்டெப் கசப்பு. நம்ம வாழ்க்கை எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. வந்தப்ப எல்லாருடைய வாழ்க்கை கசப்பா மாறிடுச்சு. எத்தனையோ பேர்களுடைய மரணம். சரி, இந்த கசப்பா நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டப் போகிறேன். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23வது வசனம். இப்ப செங்கடலை கலந்தாச்சு, போயிட்டே இருக்கிறாங்க, தண்ணி இல்லை. அவர்கள் மாராவுக்கு வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததுனாலே அதை குடிக்க அவர்கள் கூடாது. அதனால அவருக்கு மாறா என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம். ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் எரிச்சலுக்கு அப்புறம் முறுமுறுக்க வச்சிடும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி இப்படி இருக்கும். ஆனா முறுமுறுக்க கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன் முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்பு வரும்போது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே மதுரமான தண்ணீராக ஆயிற்று. இந்த மரத்தை ஆண்டவர் உலக தொற்றுக்கு முன்னாடி அங்க வச்சுட்டார். அவர் பார்ப்பார், இங்க முறுமுறுக்கிறாங்களா, ஆண்டவர் நோக்கி இந்த மாதிரி எத்தனை நன்மைகள் செய்றீங்க ஆண்டவரே, இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே, இருளை நீங்க வெளிச்சமாக மாற்று, இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாக்குறது, இதே மாறா தண்ணீர் ஆண்டவர், இந்த தண்ணீர் நீங்களுக்கு மதுரமா மாற்ற உங்களால் கூடும் அப்படின்னு சொல்லி நாங்க மாத்திருப்பார். ஆனா அந்த சந்தோஷத்தோடு அதை செய்திருப்பார். ஜீவனை கசப்பாக மாற்றுகிறார். இந்த கசப்பு அடுத்து என்னதான் வருதுன்னு பாத்தீங்கன்னா, மரணமா மாறுது. கசப்பு, கோபம், மரணம். அந்த 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 கசப்பு ஜீவனை கசப்பாக்குறாங்க. கசப்பு எப்படி மரணமாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வசனம். அந்த இபிரிய ஸ்திரீகளுக்கு மறுத்து சொல்வது, அவர்கள் ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளை. ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்ததி இல்லாம ஆக்கும். எல்லாமே பொம்பளை பிள்ளைகள் இருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க அழிஞ்சிருவாங்க. கைனகாலஜிஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பரான இருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு டெலிவரி ஈஸியா கொண்டாடுங்கிறக்காண்டி சிசர் பண்ணிடுவாங்க. சரி, நம்ம அங்க போற கைனகாலஜிஸ்ட். ஆனா இவங்க பரலோகத்திலிருந்து வர்ற திட்டத்திற்கு ஆமேன்னு சொல்றாங்க. ஆனா ராஜா கட்டளைய நோ சொல்லிடுறாங்க. 17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததுனாலே எகிப்து ராஜாக்கள் தங்கள் கட்டளை செய்யாமல் ஆண் பிள்ளையை உயிரோடு காப்பாற்றினார்கள். அப்ப எரிச்சல் கொலையாக மாறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆண்டவர் விட்டார். பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை அனுப்பி இதை செய்கிறார். இப்ப இது யார் செய்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான். நமக்கு தெரியும் சாத்தான். இந்த சாத்தானுடைய
ஒரு கேரக்டர் என்னன்னா பைபிள்ல தான் காட்டுறேன். ஆதியாகமம் சரி, யோவான் 9வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிறேன். கொலை அவனுடைய கையில இருந்தது. கேள்வி பாப்போமா? 9:44. சரி, 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டாகிறவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மாட்டார்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். இப்ப இஸ்ரேல் மக்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்றான். ஆண் பிள்ளைகள் எல்லாம் செத்தா மீட்பு திட்டம் வராது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர முடியாது. ஆனா ஆண்டவராக அந்த திட்டத்தை தவிடுபடி ஆக்கிறார். 6வது குறிப்பு, ஜீவனை கசப்பாக்கினார். அந்த கசப்பை ஆண்டவர் ஒரு மதுரமாக மாற்றுகிறார். சரி, 7வதாக ஒரு குறிப்பை பார்த்து இதை நம்ம முடிக்க இருக்கிறோம். அது என்ன கேட்டீங்கன்னா, பரத்தில் இருந்து வருகிற ஒத்தாசை. அந்த பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசை வெளியில தெரியாதுங்க. இப்ப இந்த 7வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளுடைய பீக்கு மரணம். இதுக்கப்புறம் ஒன்று கிடையாது. ஆனா அது வரதான் சாத்தானால் செய்ய முடியும். 7வதாக குறிப்பு, அது ஆண்டவர் மாற்றப் போகிறார். எப்படி மாற்றப் போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனத்தை பாருங்க. ராஜாவின் கட்டளைகளை செய்யாமல். இப்போ பவுல் சொல்லுகிறாரு, நான் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தால் நான் கிறிஸ்தன் ஊழியக்காரன் அல்லவே. 2 பேரை பிரியப்படுத்துவாங்க. ஒன்று மனுஷர்களை பிரியப்படுத்து, அவர்களை புகழ்ந்து 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 பாடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நீங்க துதித்து பாடும்போது, சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். இந்த சாரோனின் ரோஜாவை நீங்க பாத்தீங்கன்னா மனுஷர்களை பார்க்கவே மாட்டீங்க. சரி, இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 அதிகாரம் 21வது வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனாலே அவருடைய குடும்பத்தை தலைக்கும்படி செய்தார். பாத்தீங்களா, அந்த இருள் இப்ப மாற்றப்படுது, வெளிச்சமா மாற்றப்படுது. இப்ப வெளிச்சமா மாற்றுவதற்கு 7 ஸ்டெப்ல, 7வது ஸ்டெப்புக்குள்ள திட்டம் வந்துருச்சு. ராஜா அரண்மனையில இருந்து என்ன பிளான் வந்து கட்டளை வந்துருச்சு, நீங்க கொன்று போட்டோம். ராஜா சொல் பச்சு கேட்கலன்னா அத்தனை மருத்துவச்சியும் ராஜா கொன்றிருப்பார். பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுடைய அரண்மனையில எத்தனையோ டெலிவரிகள் நடக்கணும். அந்த டெலிவரியை பார்க்கறது ராஜாவால முடியாது, இவங்க தான் வேணும். இவங்க எல்லாம் ஒன்றும் நடக்காது. ராஜா இவங்களை தொடவே முடியாது. தொட முடியாத ஒரு முக்கியமான வேலையை மறுத்து வச்சு கொடுத்துட்டு, இப்ப நீ எனக்கு என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்க, நான் ஒரு குடும்பத்தை தலைக்க பண்ணுவேன். அப்ப இருள் அப்படியே தான் இருக்குது. ஆனா தேவன் கிரியை செய்கிறார். அந்த தேவனுடைய கிரியையை வெளியில பார்க்க முடியாது. ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. அவனுடைய வல்லமை கிரியைகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஐயா. திட்டத்தை எங்களுக்கு தெரியாது. இருள் போல ஒரு சூழ்நிலை வரும், ஆனாலும் அதை நீர் வெளிச்சமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.